இயேசு 3 சீடர்களுடன் தாபோர் மலைக்கு ஜெபிக்க சென்றார். அங்கே தோற்றம் மாறி முற்கால எலியாவின் வழியாக நாம் ஆண்டவரிடம் ஒப்புக் கொடுக்கும் பொழுது இப்பகுதியில் உள்ள அனைத்து இறை மக்களையும் அன்னையின் பிள்ளைகளையும் ஒப்புக் கொடுப்போம். கைவிடப்பட்டோர், எல்லாரும் விளக்கு ஏற்றியாச்சு. நீங்களும் போய் ஏற்றியாங்க போங்க. வெக்கப்படுறாரு. நம்மளோடு இருப்பேன் என்று சொன்ன நம் ஆண்டவர் நற்கனை கொண்டாடினோம். தொடர்ந்து கல்வியை பாதுகாத்து பராமரித்து பரிசோதிக்க வேண்டும் என்றும் ஒப்புக் கொடுக்கிறோம். வீட்டுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே உமது பெயர் தூய்தனப்பட்ட பிறகு உமது ஆட்சி வருக, உமது திருமணம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட ஆட்சி காந்தி நகர் வாழ் அன்பு நல்ல உள்ளங்களே, இந்த நேரத்தில் உங்களோடு இணைந்து இந்த அன்னையின் திருமொழியை ஏற்றும் நாங்கள் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். இதற்காக நீங்கள் பல நாட்களாக தயார் செய்தீர்கள். உங்களோடு வாழ்கின்ற மக்களோடு இணைந்து ஒரே குடும்பமாக இந்த திருவிழாவை நீங்கள் கொண்டாடுகிறீர்கள். அதற்காக நான் உங்களை பாராட்டுகிறேன். இந்த கொடி உயர எழுவது போல உங்களுடைய உள்ளங்களும் விண்ணகத்தை நோக்கி எழ வேண்டும் என்று நான் உங்களை அப்போது கேட்டுக்கொள்கிறேன். நம்மிடம் இருக்கின்ற விதிகளை, மற்றவர்களை புரிந்து கொள்ளாத மனதை, இவைகளால் நம்முடைய உள்ளமானது இந்த மண்ணிலே கவிழ்ந்து கிடக்கிறது. அதை நாம் உயர்ந்த ஒரு இடத்துக்கு செலுத்த வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய உள்ளம் தூய்மையாக வேண்டும், நம்முடைய உள்ளம் வெறுமையாக வேண்டும். வெளி அலங்காரம் உண்மையிலேயே நல்லதுதான். ஆனால் அந்த வெளி அலங்காரத்தோடு இணைந்து நம்முடைய உள்ளமும் தூய்மையாக வேண்டும். இன்று இந்த கொடியானது உயர ஏற்றப்படும் பொழுது நாம் ஒவ்வொரு வரியை வாழ்க்கை என்று சொல்கிற நேரத்தில் நம்முடைய உள்ளமும் தூய்மைப்படுத்தப்பட வேண்டும். இதனோடு கலந்து கொள்வோம். இந்த ஜெபம் சொல்கிற நேரத்தில் யாரும் கொஞ்சம் பேசாமல் இருந்தால் நல்லா இருக்கும். ஆண்டவருடைய பெயராலே நமக்கு உதவி உண்டு. அவரை விண்ணையும் மண்ணையும் படைத்தவர். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மன்றாடுவோமாக. இறைவா, உம் மக்கள் தங்கள் பாதுகாவலையும் திருவிழாவை கொண்டாட தயார் செய்திருக்கும் இந்த கொடியை ஆசீர்வதித்து புனிதப்படுத்தியவர்கள்
இக்கொடி உயர ஏற்றப்படுவது போல இவர்களுடைய உள்ளங்களும் உலகம் நோக்கி உயர்த்தப்படுவதாக இந்த நவநாட்களில் இக்கொடியை காண்போம். அனைவரும் அன்னையின் தாயுமாகிய தூய கன்னிமரியாளை நினைவு கூர்ந்து அவர்கள் முன்வாழ்வியை பின்பற்றி உனக்கு உறவினர்கள் ஆவார்களாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உங்களை நன்றாடுகிறோம். எல்லாருடைய இறைவன் இந்த கொடியை நிறைவாக ஆசீர்வதித்து அனைத்து மக்களையும் ஆசீர்வதிப்பாராக. அனைவரும் கரங்களை உயர்த்தி புனித ஆரோக்கிய அன்னையே இறைவனின் தாயே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித ஆரோக்கிய அன்னையே ஏழை அனாதைகளின் தாயே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அன்னையே தாயே ஆரோக்கிய மாதாவே அம்மா உன் அருட்கரங்கள் உலகை அணைக்க துடிப்பது போல் உன் திருக்கொடிதான் வானில் எழில் திகழ்ந்திடவே பறக்குதம்மா. திசையெல்லாம் மக்களை வருக வருகவென அழைக்குதம்மா. ஞாலத்தை படைத்த தேவனின் தாயே உன் திருக்கொடி வானில் பறக்குதம்மா. ஞாலத்தை படைத்த தேவனின் தாயே உன் திருக்கொடி வானில் பறக்குதம்மா. கோல விழாவின் சிறப்பினை கூறி அசைந்தாடி மக்களை அழைக்குதம்மா. ஞாலத்தை படைத்த தேவனின் தாயே உன் திருக்கொடி வானில் பறக்குதம்மா. தன்னை உலகிற்கு தந்திட்ட தேவனின் தாயே உந்தன் நிழல் தேடி, தன்னை உலகிற்கு தந்திட்ட தேவனின் தாயே உந்தன் நிழல் தேடி, அன்னையே ஆரோக்கிய மாதாவே உம்மை அண்டியே வந்தவர்கள் பல கோடி. அன்னையே ஆரோக்கிய மாதாவே உம்மை அண்டியே வந்தவர்கள் பல கோடி. வையத்து மாந்தர்கள் துயரம் தீர்த்திட உற்றவள் நீ அல்லவா. வையத்து மாந்தர்கள் துயரம் தீர்த்திட உற்றவள் நீ அல்லவா. ஐயன் இயேசுவை வயிற்றில் சுமந்து பெற்றவள் நீ அல்லவா. ஐயன் இயேசுவை திருவயிற்றில் சுமந்து பெற்றவள் நீ அல்லவா. பெற்றவள் நீ அல்லவா. தங்களுடைய உழைப்பில் இருக்கிறவர்கள் வாழ்கின்ற அனைத்து மக்களையும் இந்த நேரத்தில் உங்களுக்கு உங்களை காணிக்கையாக்குகிறோம். இவர்கள் ஒரே குடும்பமாக குடும்பத்தோடு வாழ வேண்டும் என்று தந்தை மகன் ஆவியாரின் பெயராலே உங்களை நோக்கி ஜெபிக்கிறோம். தம்பி கொஞ்சம் பின்னாடி வாப்பா. அப்படியே ஒரு போட்டோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இருமா ஓகே ஃபாதர் தொடச்சு முடிக்க ரெடி.
அவர்கள் இதனால் அழைத்து கௌரவிப்பார்கள். மோகன் அவர்கள் பங்கு நிலையத்தை சொன்னார் அறிவிப்பார். நலனை என்ற மாநில ஒருங்கிணைப்பாளர்கள் டாக்டர்